இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி சீரியஸ் 2ல் பாதுஷா தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் பாதுஷா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பை பற்ற வச்சு 1/2 கிலோ சீனி போட்டுக்கோங்க. அந்த சீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இது வந்து இந்த கம்பி பதமோ அதெல்லாம் வர தேவையே கிடையாது. லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். அடுப்பை அமர்த்திடுங்க, அது நல்லா கொதிக்கவுமே. இங்கிட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்காக 100 கிராம் வெண்ணெய் எடுத்து நான் உருக்கிட்டுருக்கேன். உருக்கிட்டு 1/2 கிலோ மைதா மாவுக்கு 100 கிராம் வெண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மாவில் வந்துட்டு நம்ம 1 கரண்டி தயிர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு, அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெண்ணெய், அதையும் ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த பரோட்டா மாவு அளவுலாம் பிசையணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக பிசைஞ்சாலே போதும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்பலாம் ஊறணுன்னு அவசியம் கிடையாது. அது நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உங்கள் பெருவிரல் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் உரல் செஞ்சு விளையாடுவோம்ல, அது மாதிரிக்கு நல்லா பெருவிரல் வச்சு அமுக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாதுஷா சைஸ் நல்லாவே கிடச்சிரும். நல்லா எல்லா மாவையும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை கோல்டு வின்னர் ஊற்றுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். வேறு எண்ணெய் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா வாசம் வந்துடும். அதனால் நீங்கள் 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. நல்லா அந்த எண்ணெய் வந்து ரொம்பவும் காய தேவை கிடையாது. நம்ம எல்லா மாவும் திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 10 உருண்டையாக போட்டு நல்லா அந்த கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாகவும் வந்திருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் வந்து நான் ரோஸ் மில்க் சிரப் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதை நல்லா போட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதுஷாவை எல்லாம் அப்படியே போட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக அவங்க வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய். பிடிச்சிருந்தா